ஏம்மா இல்லம்மா மாறி, இன்னைக்கு தாத்தாவுக்கு இறந்த நாள் பத்தியா? அதான் காலையிலேயே அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சோறு மீன் குழம்பு எல்லாம் செஞ்சு வாசல்லையே காத்துட்டு இருக்கேன். ஒரு காக்கா வர மாட்டேங்குதுமா. தாத்தாவுக்கு அம்மா மேல கோவமோ என்னன்னு தெரியல. கஷ்டமா இருக்குது. காலையில இருந்து இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு காக்கா வருது. ஏமா வந்துட்டுமா, எங்க அப்பா வந்துட்டு. ஏமா இப்ப சந்தோஷமா? தாத்தா வந்துட்டு. இப்ப தாத்தா சாப்பிட வரைக்கும் இங்கே தான் நிக்க போறியா? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுமா? நான் தலையும் கட்டிட்டேன். நீ சோறாவது வச்சு தருவியா இல்லை வச்சு தர மாட்டியா? ஏன் மக்கா அன்னைக்கு ஒரு நாளே வச்சுக்கோமா. இப்ப நான் உண்டேன்னு வச்சுக்கோயேன், நாய்க்கு வந்து சோற தின்றோம். அம்மாவுக்கு மனசே கேட்காதுமா. இன்னைக்கு ஒரு நாள் வச்சுட்டு உனக்கு அம்மா வந்து சோறு போட்டு ஆற வச்சிருக்கேன் அந்த அடுப்புக்கு மேல. அவர் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கம்மா. இன்னைக்கு ஒரு நாளம்மா. ஏட்டி அம்மா சாப்பாடு விட்ட வரலன்னு கோவத்துல சாப்பாடு சாப்பாடு எடுத்துக்கமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு வா சரியா? நாலு நாள் கூட்டி விடுறேங்க. அதெல்லாம் இல்ல, நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா தட்டு மட்டும் கழுவுல சரியா? இந்த வளவுல போட்டிருக்கேன். என்ன யூனிஃபார்ம் போட்டுட்டோமா, அப்புறம் அது நனைஞ்சிரும், பிள்ளைகளெல்லாம் பார்த்து சிரிக்கும் சரியா? சாப்பிட்டுட்டேன், சோறை மூடி வச்சுட்டேன் சரியா? இப்போ அப்புறம் நான் கிளம்புறேம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு. சரிம்மா பார்த்து போயிட்டு வா சரியா? சரி ஏட்டி சாயங்காலம் வரும்போது அம்மா வயலுக்கு போயிட்டுன்னு வச்சுக்க, பின்னாடி மாடு வந்துட்டுன்னா தண்ணியை மட்டும் உள்ள நீ தண்ணியா உப்பு போட்டு கரைச்சி மாட்டுக்கு வச்சிரு. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியை கெட்டி போட்டுரு சரியா? அப்பா அதுக்குள்ளே வந்துடும். வரலன்னா இந்த வேலைலாம் செஞ்சிரு. யூனிஃபார்மை வந்தவொடனே மாத்திரு. பிள்ளைகள் கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காது சரியா? வீட்டுக்கு வந்துருமா. மாடு அப்புறம் வேற எங்கேயாவது ஓடிடும். அப்புறம் யாராவது பிடிச்சி கெட்டி வச்சிருவா சரியா? பார்த்து ரோட்டை பார்த்து தாண்டி போ சரியா? சரி சரிம்மா, நீ பயப்படாம போ. நான் வந்து மாட்டை கட்டிடுவேன் சரியா? சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன். எங்கேயும் விளையாட போக மாட்டேன். நான் போயிட்டு வரேன். அம்மா, இந்த மாமியாரும் இந்த புருஷனும் இல்லைனா வீட்டில் என்ன நிம்மதியாக இருக்குமா. இந்த ரெண்டும் இருந்தனா அது சரியில்லை இது சரியில்லை, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரு 10 நிமிஷம் நம்மளை தலை சாஞ்சி படுக்க விடுதா? இருக்க முடியலை. அது பண்ணுதுன்னு இதுகிட்ட சொல்ல முடியல, இது பண்ணுதுன்னு அதுகிட்டையும் சொல்ல முடியல. என்னது செய்யன்னு தெரியல. சரி அப்பா, இந்த ரெண்டையும் பற்றி நினைக்காம ஒரு 10 நிமிஷம் நல்லா நிம்மதியாக தூங்கணும்ப்பா. இது மயில். ஹலோ மயில். மயில் என்ன பண்றீங்க? ஐயோ ராணிக்கா, என் வீடு, என் வீட்டில் எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணேன்னு என்கிட்ட கேட்கிய? ஒருவேளை மாறிக்கறி வந்துட்டீங்களோ? அது எப்படி மாறி வந்தனாலும் ஜன்னல் வழியா வந்து பார்க்க முடியும்? என்னாச்சு உங்களுக்கு? ஏம்மா ரொம்ப பண்ணாத. யாரும் வழி தெரியாமலும் வரல, மர கலந்து போயும் வரல. ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சு. சரி வாசல் வழியா வந்தோம், மாமியார் இருக்குமேனு இந்த வழியா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு ஏறிக்கடி வந்துட்டேன். ரொம்ப பண்ற நீ. இந்த அக்கா இருக்கவல்ல, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மா, இந்த கடை வீதியில முக்கு வீடு, பெரிய வீடு. ஐயோ பேர் மறந்து போச்சே. நான் அவிய சந்தைக்கு பிறகு பார்த்தேன். சரி அவிய கூட நான் போனேன்னா அந்த அக்கா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கரும்புச்சாறு ஜூஸ் கீஸ் வாங்கி தருவாங்க. நான் சந்தைக்கு போனால் கொஞ்சம் இனிப்பு மிட்டாய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து அவிய கூடயே வந்துடுவேன். சரி நான் மட்டும் போனோன்னே நீ பாவமே வீட்டில் தனியாக இருப்பேன்னு பார்க்க வந்தேன். ரொம்ப பண்ணுறேன். தோணுச்சுன்னா வா, இல்லைன்னா இங்கேயே கடை. ஏக்கா யாரை சொல்றியோ? புஷ்பாக்கா சொல்றீங்களோ? ஆமாக்கா, அந்த அக்கா நேத்தே சொல்லிட்டு இருந்தாவ, நான் வந்து சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வரேன் வரேன், நல்ல வேலை நல்லா என்ன ஞாபகப்படுத்தி விட்டியே. அந்த அக்கா கூட போனா செலவு பார்க்காம நமக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. நல்ல ஓசில எல்லாம் வாங்கி தின்னுட்டு வந்துடலாம். நல்லா கரும்பு சாறு, இப்பெல்லாம் நல்லா சர்பத்துலாம் நல்லா விற்கும்னா, நொங்கு கிங்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வளைச்சி போட்டு வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம். நானும் வரேன் வரேன். நீ கொஞ்சம் என் மாமியார் வேற இந்த ஒரு அக்கா இருக்காவல்ல, அது என்ன அந்த கடைக்காரக்கா, அவிய பிள்ளைக்கு பேர் வைக்காவலாம். அதுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டு, அது வர்றதுக்குள்ள நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். நீ பார்த்து கீழே இறங்கு, நான் அந்த முன்னு வாசல் வழியே ஓடி வந்துடுறேன். சரி சரி, நான் ஒரு ஜம்ப் தான், டக்கு நிக்கிற போயிருவேன். நீ கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் வா. அம்மா வீட்டில் ஒரு காய்கறி மசாலா ஒன்றுமே இல்லை. இந்த மனுஷங்கிட்ட சொன்னாலும் வாங்கிட்டா வராரு. அம்மா ஊர் உலகத்துல இவர் தான் வேலை செய்கிற மாதிரி ரொம்ப பேசுறாருப்பா. சரி நம்ம போவோம்.
நம்மளே போனால் நமக்கு என்ன வேணும்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். இவிய கூட போனால் காலில் வெந்நி ஊற்றிட்டு தான் அலையணும். கிளம்பு கிளம்பு எங்கேயுமே நிற்க விட மாட்டார். இன்னைக்கு நம்ம யாரும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக ஃப்ரீயாக போயிட்டு நல்ல காய் மீன் கீனு எல்லாம் வாங்கிட்டு நம்ம பிள்ளைகள் பண்டை வர கேட்டுச்சு. இந்த இனிப்பு முறுக்கெல்லாம் இருக்கும் சந்தையில், எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு வருவோம். ரொம்ப நாள் ஆச்சு சந்தைக்கு போய். எவ கண்ணையும் பாட்டாமல் போயிடணும்ப்பா. பார்த்துட்டாளுவோ பாதி செலவை நம்ம தள்ளிடுவாளுவ. ஏக்கா புஷ்பாக்கா எங்க போறிய? இல்லைம்மா, கொஞ்சம் வீட்டில் காயே இல்லை, இவர்கிட்டையும் சொல்லவே முடியல. அதான் அப்படியே சந்தைக்குன்னே போயிட்டு காய்க்கு வாங்கிட்டு வரலான் இருந்தேன். சந்தைக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு வேறு இருக்குது பார்த்தியா. எங்கள் அக்கா வேற என் அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். அது அப்படியே அங்கே வேற போயிட்டு எங்கள் அம்மையை ஆஸ்பத்திரிக்கு போய் கூப்பிட்டு போயிட்டு என் மனசே சரியில்லை. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து உட்காந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சோறு கீரை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு வரலான் இருக்கம்மா. நீங்கள் எங்கே போறிய? ஒருவேளை நான் சந்தைக்கு போக நினச்சி நீங்கள் வந்துட்டீங்களோ? இல்லையம்மா. ஐயோ அப்படியாக்கா? என்னாச்சுக்கா உங்க அம்மாவுக்கு? நீங்க சொல்லவே இல்லை. நேத்து கூட அந்த குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எங்க அம்மாவுக்கு 60வது கல்யாணம்லாம் இப்போ கொண்டாடணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்குள்ள உடம்பு சரியில்லைன்னு சொல்றியா? என்னாச்சு? நீங்க கம்பு போய் வச்சிருந்தீங்களா? அப்ப சந்தைக்கு கிந்தைக்கு போறியா அப்படின்னு நினைச்சோம். சரி இல்லக்கா பரவாயில்ல, நாங்க சும்மா தான் இருக்கோம். உங்க அம்மாவை நாங்களும் வந்து பார்க்கோம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிய பத்தியில ஏதாவது வேணா பண்டங்கண்டை வாங்கி கொடுத்துட்டு மெதுவாக வருவோமே. வெயில் தானக்கா இருக்க முடியல. நாங்களும் கொஞ்சம் கூட வரோம்க்கா. அப்படியே நீங்கள் வரும்போது எங்களை கூப்பிட்டு வந்துடுங்க. அது இல்லைம்மாக்கா, நான் இல்லை எங்கள் அம்மா சொன்னேன். ஆனாலும் எனக்கு தோணுச்சுன்னா தான் நான் போகணும். இல்லைன்னா நான் தனியாக போக நல்லா இருக்காது பற்றியில. அப்புறம் மாப்பிள்ளை வரலையான்னு கேட்பாவ, அப்புறம் சரியாக வராது. நினச்சேன் போயிட்டு வரலான்னு. நீங்கள் எதுக்கு மாதிரி வெயிலில் நீங்கள் இருங்க உங்கள் வீட்டில். நான் என் போக்கில் எங்கேயாவது போயிட்டு அப்படியே வருவேன், காய்கறி வாங்கிட்டு. மனசே சரியில்லை, கோயிலுக்குள்ள போய் சாமின்னு கும்பிட்டுட்டு அப்படியே வருவோம்மாக்கா. நீங்கள் ஏம்மா போட்டு அலையிறியே? நான் பார்த்துக்கிறேம்மா, எங்கள் அம்மா தானே, நீ கஷ்டப்படாத. ஏக்கா சும்மா வாங்கக்கா போவோம். நீங்கள் எங்கேயும் போனாலும் பரவாயில்ல, எங்கள் கூடயே கூப்பிட்டு போங்கக்கா. வீட்டில் இருக்க சரையா இருக்குக்கா. நீங்கள் சும்மா தெருமுனில் உட்காந்துட்டு வந்தாலும் சரி, நாங்கள் உங்க கூட வாரோங்க்கா. ஒன்றுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் செலவெல்லாம் எழுத்துற மாட்டோம். என்ன சொன்னாலும் கேட்க முடியலம்மாக்கா. ஏன் இப்படி என் கூடயே வெயில்ல அலையிறிய? பாவம் தானே நீங்களும், வீட்டில் இருக்கலாம்ல, எதுக்கு இப்படி போட்டு அலையிறிய? சும்மா இருங்கக்கா. நீங்கள் பாவம்ல அந்த வெயிலில், அப்புறம் நீங்கள் மயங்கியும் விழுந்துட்டேன்னா அடிக்கிற வெயிலுக்கு நிறைய பேர் செத்துக்கிட்டு போகிறாங்களாம். அப்புறம் உங்களை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காதுக்கா. வேறு யாரு கண்டா நீங்கள் கீழே விழுந்துட்டேன்னா நாங்கள் அப்படி கைத்தாங்கள உங்களை கூப்பிட்டு போயிடும். வாங்க, இந்த பக்கம் எதுவுமே சரியில்லை, வாங்க நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். ஐயம்மா, நல்ல நல்ல காய்கறியாக இருக்கே பார்க்குறதுக்கு. முருங்கைக்காய் கண்ணில் பார்த்து எத்தனை மாதம் ஆகுது. கீரை முருங்கைக்காய் எல்லாம் நல்லா இருக்கு. வாங்கத்தான் பயமாக இருக்கு. இவ்வளோ அப்படியே சேர்த்து எனக்கும் ஒரு வயல் போடுன்னு சொல்லிட்டாலுவே அவ்வளவுதான். ஏக்கா ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த அக்கா மூஞ்ச பார்க்கறதுக்கு வீட்டில் இருந்து இந்த வேகாத வெயிலில் கிளம்பி வந்தோம். சட்டு புட்டுன்னு காய வாங்குங்கக்கா. நம்ம அந்த அந்த முட்டாய் கடைலாம் இருக்கும்ல அந்த சைடு, இந்த ஜூஸ் கடை முட்டாய் கடை அங்கே போவோம். இங்கே நின்று எரிச்சலாக வருது. சரிதான், தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு வேற எதுக்கோ நம்மக்கிட்ட ஐடியா போட தான் வந்திருக்காளுவ. ஜூஸோட ஸ்டாப் பண்ணுவாளோ இல்லை பிரியாணி கூட கூப்பிட்டு போயிடாளோ? இந்த மனுஷன் நம்மளை வீட்டை விட்டே விரட்டிடுவான். சரி சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஏமா, இந்த முருங்கைக்காய் அப்புறம் இந்த வெங்காயம் கேரட்டு இந்த காலிஃப்ளவரு இதெல்லாம் 1/2 கிலோ போடுமா. முருங்கைக்காய் மட்டும் ஒரு 4 முருங்கைக்காய் போட்டுரு. டக்கு டக்குன்னு போடுமா. ஏக்கா என்ன நீங்க ஒருத்தர்கிட்டையும் விலை கேட்க மாட்டேக்கிய? ஏமாத்திருவாவுக்கா உங்களை. நீங்க உங்க பாட்டுக்கு 1/2 கிலோ போடுன்னு சொல்லிட்டு இருக்கியே. அவ இஷ்டத்துக்கு விலை கூட போட்டுட்டு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன செய்விய? பார்த்தே உங்களுக்கு வாங்க தெரியலக்கா. இவ்வளோ ஏமாலியா இருக்கியே. விலைகளை கேட்டு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் குறைச்சி கிடச்சி போட்டு வாங்குங்க. என்னக்கா நீங்க
மாமியார்லாம் 10 ரூபா கேட்டால் கூட 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடும். பேரங்கிற பேசுங்க. அது அது எல்லாம் பேசிட்டோம்மா, போதும். நான் வெயிலாம் இருக்கு பார்த்தியா, அதனால் என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம டக்கு டக்குன்னு இந்த இடத்த விட்டு பஸ் நவுண்டு போயிடுவோம். நான் காய்கறி விலைலாம் கேட்டுட்டு தான் வந்தேன். அந்த அக்காட்ட நின்னோம்ல, அப்போவே விலகலாம் கேட்டேன். என்ன ஒரு 50 பைசா 1 ரூபா கூட குறைய இருக்கும். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தியா, ஒரு 1 ரூபா கூட குறைச்சா நம்ம என்ன குறைஞ்சா போகிறோம். டக்கு டக்குன்னு போடுமா, நம்ம கிளம்புவோம். ஐயோ ஏக்கா கரும்புச்சார் கடை. ஆனால் ஒரு 3 கிளாஸ் கரும்புச்சார் போடுங்கண்ணா, ஃபாஸ்ட்டாக போடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஐஸ் எல்லாம் தூக்கலாக போட்டு இஞ்சி போட்டு சீனி போட்டு போடுங்கண்ணா. ஏய், என்ன மயிலு சொல்லுக்குலாம் அவரை போட சொல்கிற? கரும்பு குடிக்கலாம் என் நேரம் இல்லை. தானு 1 மணிக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவார். மணியை பாரு, 12:50. அவர் வர நேரத்துக்கு நான் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கேன், கத்துற 4 வீட்டில் உள்ளவங்களும் எந்திச்சு வெளியே வந்துடுவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ நட நம்ம மெதுவாக நடந்து வீட்டை பார்த்து போவோம். ஆனால் நம்ம தெரு முக்கில் இந்த அண்ணாச்சி கடையில் நல்லா எலுமிச்சை ஜூஸாக வாங்கி குடிப்போம். வா முதல்ல நீ. ஏக்கா 5 நிமிஷம் கூட ஆகாதுக்கா, நான் வேற சொல்லிட்டேன். அந்த அண்ணா வேற போட்டேன். இந்த வந்துட்டு பாருங்க, நல்லா குடிங்க. நல்லா வெயிலுக்கு நல்லா ஐஸ் எல்லாம் போட சொல்லியிருக்கேங்க்கா. குடிச்சிட்டு மெதுவாக நடப்போம். ஏக்கா செம்மையாக இருக்குக்கா. கரும்புச்சாறு குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் மட்டும் போட சொல்லுங்களேன். நல்லா இருக்குக்கா. ஒரே ஒரு கிளாஸ்னா கூட போட சொல்லுங்கக்கா. ஏம்மா இது சரிப்பட்டு வராதும்மா, குடிச்சது வரைக்கும் போதும். நடைய கட்டுங்க முதல்ல. இவ்வளோ இருக்க பைசான்னு காலி போயிடுவாளோ போலையே. நல்ல வேலை தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுங்கிற கதையில் பிரியாணி கடை கூட்டு போகாமல் கரும்புச்சரோட நுப்பாட்டினால வேலை. வாங்க வாங்க, சட்டி பிள்ளைங்க பண்ணுவோம், கிளம்பும் முதல்ல. எப்பாடா என்ன வெயில்! 10 நிமிஷம் வெயில் நடக்க முடியுதா? இவ்வளோ கூட போனதுனால 1/2 மணி நேரம் வேலை 1 மணி நேரமாக ஆகிப்போச்சு. சரி, என் பிள்ளை கேட்ட ஒரு பழம் கூட நான் வாங்கிட்டு வரலையே. என்னத்தோ கேட்டாலே, ஐயோ பரோட்டா கேட்டாலே, வந்த உடனே சண்டைக்கெலாம் நிற்பா. என்னத்த செய்யன்னு தெரியலையே. மூதேவியோட போய் எல்லாம் நமக்கு மறந்து போகுதுப்பா. சரி இப்பதான் மக்கா வந்தேன். ஒரே கை காலாம் வலி, அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வந்தேன் பார்த்தியா. அதுவும் இந்த வெயில்ல தலைலாம் சுத்திட்டுமா. அம்மைக்கு கொஞ்சம் தண்ணி வந்துட்டோமா. தண்ணி நான் உனக்கு ஜூஸே போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பரோட்டா காட்டுமா, அந்த பொரிச்ச பரோட்டா. நீ எப்படா வருவேன்னு இருந்தேன். கண்ணாடி வரந்தான்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் எடுத்து எடுமா. அப்புறம் அந்த பலாப்பழம் சீக்கிரம் எடுமா, எங்கம்மா வச்சிருக்க? அது இல்லைம்மா, ஒரே கூட்டமாக சந்தையில், அது வாங்கவே முடியல. பலாப்பழம் வேற இப்போ சீசன் இல்லையா, சரியான கூட்டம் பற்றியா. வெயிலில் வேற அம்மைக்கு படபடான்னு வந்துட்டு, அதாம்மா நிற்க முடியலை. நான் மெனாக்கட நாளைக்கு போய் உனக்கு வாங்கிட்டு வரேன், சரியா? அப்போ வாங்கிட்டு வரல அப்படித்தானே நினச்சேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ அந்த அந்த அத்தை, அந்த மயிலத்தையும் அந்த அந்த ராணி, அந்த அத்தை கூட நீ போயிருக்க. நீ போகும்போதே நினச்சேன் உங்கள் அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு அந்த கடை வீதியை தாண்டி போயிட்டு இருக்காவன்னு சொல்லிட்டு. நல்லா அவைய கூட சேர்ந்து போய் ஹோட்டலு நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பா. துட்டு இருந்திருக்காது, வாங்கிட்டு வந்திருக்க மாட்டா, அப்படித்தானே? ஏன் இப்படி பண்ணுறேன்? அப்பா ஒன்று சொல்லி கொடுக்க பாரு. ஏட்டி அப்படிலாம் இல்லட்டி. சரி, ஒரு தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி தந்துட்டு போயேன்ட்டி. உங்ககிட்ட கத்துறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை. தண்ணி தானே, உனக்கு கால் நல்லா தானே இருக்கு. போய் நடந்து போய் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடி போ. ஆமாட்டி, நான் போய் எடுத்து குடிக்கேன். ஏன்னா இங்கே வாங்கிட்டு வந்திருக்கிறது எல்லாம் வந்து ரோட்டில் போகிற எவ்வளோக்கோ இல்லை. சாப்பாடுலாம் பொங்கி கூட திங்கவே மாட்டியே. பலாப்பழம் பரோட்டா மட்டும்தான் உள்ளே இறங்கும். என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்கட்டி நீங்களாம். இப்போ என்ன தண்ணி வேணும் அப்படித்தானே? மோன் தரேன். சும்மா கத்த வரலாம் வச்சுக்காதம்மா. நீ பண்ணதுக்கு நாங்கள் தான் உங்கள்கிட்ட கோவப்படணும். சும்மா நீயே கத்தாத. ஏட்டி உங்களுக்கு தாண்டி இந்த ஆப்பிள் இந்த கிருணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கும், நல்ல ரத்தமும் ஊறும். பொம்பளை பிள்ளைகள் தானே, இந்த பரோட்டா கட்டாங்க திங்கிறதுக்கு என்னடி இருக்குது அதில்? மெனாக்கிட்ட சம்மந்து போய் உங்களுக்கு பை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். எது இல்லையோ அதைத்தான் கேட்கணும். இந்தா தண்ணி கேட்டேன்னு கொண்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருக்காத. செம்ம கோவம் வருது. நான் போகிறேன்.
நான் இன்னும் அப்பா வரும்போது தான் வீட்டுக்கு வருவேன். சும்மா என்ன தேடுற வேலை வச்சுக்காத சரியா? எப்பாடா தண்ணி குடிச்சோன்னதாம்மா உயிரே வந்திருக்கு. இவ்வளோ நம்ம அவளை கேட்குற பொருளை வாங்கி தரலனா நம்ம ஒரு நாயா கூட மதிக்க மாட்டாள் போலம்மா. பிள்ளைகளுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு ஓடுறோம். கொஞ்சமாவது புரியுதா? என்ன கோவம் வருதும்மா. எப்படித்தான் இவ்வளோலாம் நான் சமாளிக்க போறேனே தெரியல. இன்னும் கிடக்கு காலம். இவருக்கு ஒரு ஃபோனை போடுவோம். மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூட வரல. ஐயோ உருள என்ன மணி 1:30 ஆயிட்டு. மத்தியானம் சோறுக்கு வேண்டாமா? வீட்டுக்கிட்டு வராமல் அவங்க பாட்டுக்கு இருக்கிற என்ன கதை? ஆமாம் ஆமாம், நான் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம சின்னதாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை கொஞ்சம் பார்க்குறவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைபே பண்ண சொல்லலாம். நம்மளோட சின்ன சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம் சரியா? அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லு உன் சைடில் உள்ள ஆட்களுக்கெல்லாம். உங்ககிட்டயும் நான் கேட்டுக்கிறோம். எங்களோட வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்கள் சேனலை கொஞ்சமாக நாங்கள் வளர்த்து கொண்டு வரதுக்கு ஒரு 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 ஆர்வமாக அமையும் சரியா? சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.